வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் குறித்து மிக முக்கியமான அறிவிப்புலாம் பாத்தீங்கன்னா இப்ப வெளிவந்திருக்குது. அதை நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை இப்ப நமக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் குறித்தும், அது மட்டும் இல்லாம புதிய பயனாளர்களை எத்தனை பேரை சேர்க்க போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன தகவல்கள் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு சில சின்ன அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஸோ இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா கோடிக்கணக்கான பெண்கள் பாத்தீங்கன்னா பயன்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இப்போ புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த புதிய ரேஷன் கார்டு பெற்றவங்களும் பாத்தீங்கன்னா அடுத்த அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்களும் மகளிரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ கூடுதலாக பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல ஏதாவது பணம் வழங்க முடியுமா, எல்லாருக்குமே கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கைகள் வச்ச அடிப்படையில் இப்போ நம்ம துணை முதலமைச்சர் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எவ்வளவு விதிகளுக்கு உட்பட்டு எத்தனை பேரை சேர்க்க முடியுமோ அத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 2025 புது பயனாளர்களை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொகை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது விரைவில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு காரணத்தினால ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ புது பயனாளர்கள், அதாவது புதுசாக ரேஷன் கார்டு எடுத்து அப்ளை பண்ண போறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா சரி பார்த்து அவங்களுடைய ஆவணங்களை சரி பார்த்து இந்த திட்டத்தில் பயனாளர்களை சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தொகை உயர்வு சம்பந்தமும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அறிவிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா கவனிச்சு பார்க்கும்போது யாருக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேருக்கு பாத்தீங்கன்னா இது பெனிஃபிட் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க. இது மைண்ட்ல நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டு அது பாத்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லாஸ்டா பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஸோ அவங்களை பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இணைக்க போறதாவும் ஒரு புதிய அறிவிப்பு பாத்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள்ட்ட வந்திருக்குது. ரீசெண்டா பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டா நடந்த சட்டசபையில நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த மகளிர் உரிமை தொகையானது அனைத்து பொதுமக்களுக்கும் பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துரும். ஸோ அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சரிபார்க்கிற பணியா இருக்கட்டும், புதிய பயனாளர்களை சேர்க்கிற பணியா இருக்கட்டும், அதுவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதுக்குள்ளேயே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த கூடிய விரைவிலே பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் வர காரணத்தினால அதுக்கு முன்னாடியே இந்த 3 பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரையும் பாத்தீங்கன்னா அந்த விதிகளுக்கு உட்பட்டு யாரையும் இந்த தடவை விடுபட மாட்டாங்க, நிராகரிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுல மைனா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த முறை யாருக்கு வராது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அது மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது அவங்க வங்கி கணக்கில் பெற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன மாதிரியே வேற ஏதாவது இந்த அரசுடைய நலத்திட்டங்கள்ல பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவித்தொகை வந்துகிட்டு இருக்கு, இல்ல ஒரு பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த மகளிர் உரிமை தொகையானது வராது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ மற்ற எல்லாருக்குமே இந்த முறை கண்டிப்பா விடுபட்டவர்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ புதுசாக ரேஷன் கார்டு எடுத்து இப்போ அப்ளிகேஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த திட்ட உயர்வு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த அடிப்படையில் விரிவாக்கம் குறித்தும் இந்த தொகையை பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணுறது குறித்தும் நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்லேருந்து ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக எனக்கு வேற ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வேற ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.